தாயின் மடியை தேடி உருகும் கானமழையில் கல்லும் கரையும் ஆதி முதலாய் ஆன வடிவை சென்று பணியும் கூடி வரும் அடியவர் சரணங்களில் தாயின் மடியை தேடி உருகும் கானமழையில் கல்லும் கரையும். ஓம் சக்தி சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் சௌமியா சக்தி. நாங்கள் திருச்சி மாவட்டம் முசிறி மன்றத்துலேருந்து பேசுகிறோம். இவ என்னோட குழந்தை. 4 years ஆகுது. எனக்கு என்னோட நானும் ஒரு 5-6 வயசு இருக்கும் போது நானும் மன்றத்துக்கு போக ஆரம்பித்தேன். அம்மா வழிபட ஆரம்பித்தேன். நான் குழந்தையில அம்மா கிட்ட எப்படி ஈடுபாடாக நான் அம்மாக்கு எல்லாம் தொண்டு செய்ய ஆரம்பித்து எப்படி நான் வளர்ந்தனோ அதே மாதிரி என்னோட குழந்தையும் அம்மா கிட்ட நெருக்கமாக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. அது நான் ஆசைப்பட்டதுனாலயும் என்னமோ தெரியல, அவளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அம்மா மேல. அம்மா கிட்ட சாமி கும்பிடணும், நான் கும்பிடும் போது மூலமந்திரம் சொல்றதா இருக்கட்டும், அம்மாவை கும்பிட்றதா இருக்கட்டும், அம்மா கிட்ட பேசுறதா இருக்கட்டும். நான் போட்டோலயே பேசுவேன், சாமி கும்பிடும் போது பேசுவேன், அம்மா கிட்ட ஓச்சிப்பேன், இது பண்ணுவேன். அந்த மாதிரி அவளுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ அம்மா கிட்ட பேசுறது, அம்மாட்ட நீ சொன்னியாம்மா எக்ஸாம் எழுதப்போ, இப்போ எல்கேஜி இப்போதான் சேர்ந்திருக்கா, ஸ்கூல் சேர்ந்து இப்போதான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதியிருக்கா. அவ கேட்பா, அம்மா கிட்ட மூலமந்திரம் சொல்லி நான் வேண்டிட்டு தான்மா எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சேன் அப்படிலாம் சொல்லுவா. அது மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட குழந்தைக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவளுக்கு ரீசெண்டா அம்மா கனவுல வந்தாங்க அப்படின்றது என்கிட்ட சொன்னான். அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் எனக்கு இது நடக்கல. அம்மாவுடைய காட்சி எனக்கு கனவுல கிடைக்கல. நிறைய எனக்கு அம்மா பண்ணியிருக்காங்க. நிறைய, அது எக்கச்சக்கம். என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, அம்மா கிட்ட போனதுல இருந்து நிறைய 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 எனக்கு நடந்திருக்கு. ஆனா என்னோட குழந்தைக்கு நடந்தது இது ஃபர்ஸ்ட் டைம். அவ கனவுல அம்மா சொன்னாங்க அப்படின்றது சொன்னா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோக்கு ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம். இப்போ இவங்களே சொல்லுவாங்க கனவுல என்ன நடந்தது, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்றத. பேசுடா பிரணய குட்டி, மூலமந்திரம் சொல்லுங்க, கும்பிடுங்க. மரூரரசியே ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்கார் காமாட்சி, பம் பம் பம். குருவடி சரணம், திருவடி சரணம், அம்மா தாய அருள்புரிவாய, ஓம் சக்தி பராசக்தி. உங்க பேர் என்ன சொல்லி? சக்தி பிரண சக்தி பண்றாவி. சரி, அம்மா உனக்கு கனவுல சொன்னாங்க சொன்னீல, என்னடா சொன்னாங்க சொல்லு பாப்போம். நான் தூங்கிட்டு இருந்தப்போ அம்மாவும் காமாட்சி தாத்தாவும் சாக்லேட்டும் கொய்யாப்பழமும் வச்சிட்டு போனாங்க. அப்படியா? பங்காரம்மாவும் நம்ம காமாட்சி தாத்தாவும் வந்தாங்களா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த பட்டு? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, வேற என்ன சொன்னாங்க அம்மா கனவுல? நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ அம்மா கிட்ட சரி சொன்னியா தூக்கத்திலேயே? சரி, என்கிட்ட எப்படா நீ திடீர்னு உனக்கு ஞாபகம் சொன்னியா என்கிட்ட அம்மா கிட்ட சொல்லணும்ட்டு? பாருடா, பங்காரம்மா கனவுல வந்திருக்காங்கடா, அதோட நம்ம காமாட்சி தாத்தாவோட. பத்தியா, நீ எவ்வளவு லக்கி ஏண்டா பட்டோ. நல்லா படிக்கணும் சரியா? பங்காரம்மா சொன்னாங்க தானே. கொய்யாப்பழம் கொடுத்துருக்காங்க பாரு உனக்கு. கொய்யாப்பழம் பிரெயின் நிறைய நல்ல வேலை செய்யும்னு சொல்லுவாங்க கொய்யாப்பழம் அதிகமா சாப்பிட்டா. அதனாலதான் அம்மா உனக்கு கொடுத்துருக்காங்க பட்டு. அதோட சாக்லேட்டும் கொடுத்துருக்காங்க, பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஏண்டா பங்காரம்மாக்கு நன்றி சொல்லிடு. பங்காரம்மா நன்றி, என் கூடவே இருங்கம்மா, கூடவே இருங்கம்மா. எனக்கு தைரியம் சொல்லுங்க, எனக்கு தைரியம் சொல்லுங்க, எனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, எனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க. காமாட்சி தாத்தா அவ நடுவுல சொன்னா இல்லையா, அது என்னோட அப்பா சக்தி. அவங்க இப்போ ரீசெண்டா இறந்துட்டாங்க, ஒரு 6 months ஆகுது.
இந்த இது வந்து அவ ஏன் என்கிட்ட திடீர்னு சொன்னா அப்படின்னா, நான் வந்து என் அம்மா கிட்ட அன்னைக்கு நைட் வந்து உட்காந்து பேசிட்டு அழுதுட்டு இருந்தேன். என் அப்பாவை நினைச்சு திடீர்னு அழுதுட்டு இருந்தேன். அப்ப அழும்போது அழுதுட்டு நான் பேசிட்டு வச்சுட்டேன். எப்போதும் போல இவ முன்னாடி நான் மோஸ்ட்லி அலறது இல்லை. ஆனா அன்னைக்கு நைட் இவ வந்து என் கூட முழிச்சிட்டு தான் உட்காந்துருந்தான். ஸோ இவ முன்னாடி அழுதோடனே நான் ஃபோன் பேசிட்டு வச்ச பின்னாடி அவ, அம்மா நீ ஏன் வந்து காமாட்சி தாத்தாவை மட்டும் நினைச்சு அலற, பங்காரம்மா நினைச்சு அலறதே இல்லை அப்படி சொல்லி கேட்டா. எனக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல, அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பிரணவி இப்படி கேட்கிறாளே, ரொம்ப கில்ட்டியா ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நம்ம அழலையே, அம்மா கேட்குறாங்களோ, நம்ம ரொம்ப சுயநலமா இருக்கமோ, நம்ம அம்மாவை மட்டும் நினைச்சு நம்ம அப்பா அவங்கள மட்டும் நினைக்கிறோமோ அப்படின்ட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன், டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சக்திங்கள்ட்டெல்லாம் உடனே நான் இவன் இந்த மாதிரி என் பொண்ணு கேட்குறா சக்தி, நான் ரொம்ப தப்பு பண்றேன்னா, அம்மாவை நினைச்சு அலறது இல்லை, சரி நீங்க என்ன சக்தி பதில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன இவகிட்ட சொன்னேன்னா, எனக்கு சடனா வாயில வந்தது, பங்கார் தாத்தா வந்து தெய்வம்டா, அவங்க கோயில்ல இருப்பாங்கடா, எனக்கு அம்மா இல்லாத மாதிரி இல்ல, அம்மா கோயில்ல எப்போதும் போல இருப்பாங்க, நம்ம போலாண்டா, போய் பாத பூஜை பண்ணலாம், பேசலாம்டா, உனக்கு வேப்பில மந்திரிச்சு விட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுவாங்கடா, அதனால தாண்டா அம்மா வந்து நினைச்சு நான் எனக்கு அழுக வரல. ஆனா காமாட்சி தாத்தா, என்னோட அப்பா பேரு காமாட்சி செல்வம் அவங்க பேரு. ஆனா நம்ம காமாட்சி தாத்தா நம்ம கூடயே இருந்தவங்களடா, நம்ம தொட்டிருக்கோம், பேசியிருக்கோம், தாத்தா கிட்ட விளையாடி இருக்கோம், அதனால தாத்தா இல்லாதது எனக்கு தெரியுது, அதனாலதான்டா நான் வந்து காமாட்சி தாத்தாவை நினைச்சு அழறேன், அம்மாவை நினைச்சு அழறது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதை இவ எனக்கு திடீர்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். என்னடா ஒரு 4 வயசு குழந்தை திடீர்னு இவ்வளவு சடனா கேட்கிறாளே, இது அம்மா தான் கேட்கறாங்களா இல்ல இவ கேட்கறாளா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சக்திங்கள்ட்ட கேட்டு அவங்க எனக்கு கிளாரிஃபை பண்ண பின்னாடிதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவ வந்து சொன்னான், அம்மா எனக்கு நேற்று கனவுல வந்தாங்கம்மா, பங்கார தாத்தாவும் காமாட்சி தாத்தாவும் வந்தாங்க, வந்து எனக்கு கொய்யாப்பழம், சாக்லேட், வாழைப்பழம் ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹே என்னடா நிஜமா சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீ என்னடா பண்ணனா, நான் தான் தூங்கிட்டு இருந்தேனேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் தூங்கிட்டு இருந்தேனேம்மா, அவங்க சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னான். உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்ததாடா? நான் ஆமாம்மா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சக்தி. அம்மா வந்து சின்ன குழந்தைங்கள்ட்ட தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்கள்ட்ட தான் ரொம்ப பாசமாவும் ரொம்ப நெருக்கமாவும் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுறதாவும், அவங்கள்ட்ட வந்து விளையாடுறதாவும், அவங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதாவும், அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதாவும் அம்மா வந்து சொல்லுவாங்க. அம்மா குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், அம்மாவை வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்க எல்லாருமே சக்தி அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே அம்மாவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான்லாம் அம்மா கிட்ட வளர்ந்த குழந்தை. ஃபர்ஸ்ட் விளக்கேத்துனதே நான் அம்மா கோயில்ல தான். ஃபர்ஸ்ட் அந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச பின்னாடிதான் நான் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சேன். ஞாபக சக்தி எனக்கு வர ஆரம்பிச்சது. நம்ம மந்திரத்தை மனப்பாடம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிக்கிறது நமக்கு மனசுல ஏறும், மனசுல பதியும். நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன். நான் இப்ப வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று இப்ப ஏன் குழந்தையும் வந்து அம்மா கிட்ட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சக்தி. அதே மாதிரி எல்லா குழந்தை சக்திங்க எல்லாருமே வந்து அம்மா கிட்ட ரொம்ப ஈடுபாடா இருக்கணும். அம்மா மேல ரொம்ப மதிப்பு மரியாதையோட அம்மாவை நம்ம வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிக்கணும். அம்மா வந்து நம்மள ஒருத்தவங்க. நீங்க எல்லாருமே அம்மா கிட்ட ரொம்ப ஈடுபாடா, ரொம்ப பக்தியா, ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்து நீங்க எல்லாம் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிமுறையா இருக்கணும் சக்தி. ஓம் சக்தி. அம்மோ நீங்க பாட்டு பாடுங்க, அம்மா பாட்டு பாடுங்க ஒரு வாட்டி. அம்மா இங்கே வந்துட்ட பாடுங்க. அம்மா இங்கே வந்துட்ட ஆட்கள கொண்டுட்டு, ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மா மேல கண்ணுதான். நன்றி சொல்லிடு. நன்றி ஓம் சக்தி. நன்றி ஓம் சக்தி. அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா, ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா, ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா, ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான்.